ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து மிக பெருசு. இதுவரையும் தமிழ் சினிமாவில் இதுவரையும் யாரும் செலவு பண்ணாத ஒரு பட்ஜெட் நான் கேரண்டியாக சொல்லுவேன். காரணம் என்னன்னா, ஆனால் ஒரு 450-500 கோடின்றது ஈஸியாக நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இந்த படம் இவ்வளோ பட்ஜெட் ஆயிருக்கும். ஏன்னா ரஜினி சாருக்கு ஒரு 200 கோடி. நானே ஒரு ஃபேமிலியாக ஷாக் ஆனேன். ஒரு ஃபேமிலி மெம்பராக நான் எப்படிடா என்னடா இது ரஜினி சார் படத்துக்கு ஃபேமிலியை கூட்டு போக முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இல்லை, ரஜினி சார் படத்தை எப்படி பார்க்கணும் நினைப்பாங்க. எல்லா குழந்தை குட்டி கூட அம்மா அப்பா கூட தான் வந்து பார்க்கணும் நினைப்பாங்க. அப்போ ஒரு 10 டிக்கெட்டுன்னு ஒருத்தர் வருவாங்கன்னா, இப்போ குழந்தை குட்டி வர முடியாதுன்னா அவங்களால தியேட்டருக்கு வர முடியாது. ஏன்னா குழந்தை இல்லாமல் குழந்தை வந்து டிசப்பாயிண்ட் ஆகும்ல. எப்படி நீ ரஜினி சார் படத்தை வந்து என்ன விட்டு போவ நீ அப்படின்னு வந்ததுன்னா இவங்க என்ன பண்ணாங்க, சரி வேணா நான் போகல, நான் பார்க்கல, நீ மட்டும் நீ ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம், எதுக்கு நம்ம போய் பார்க்கணும். ஆனால் அதனால பெருசாக பாதிக்கணும். இது எல்லா கேரக்டரோடும் ரஜினி சார் தான் சென்ட்ரல் கேரக்டர் இருக்கு பாரு. அமீர் கானுக்கும் ரஜினி சாருக்கும், சத்யராஜுக்கும் ரஜினி சாருக்கும் அப்படிதான் வரும். இப்போ நீங்கள் உதாரணம் எடுத்தீங்களா, விக்ரம் படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து கமல் சார் எத்தனை சீனில் இருந்தார்? 4 சீன் தான் இருந்தார். ஆனால் அது கமல் சார் படமெல்லாம் வந்ததா? இந்த படத்தை யாருமே பார்க்கல, யாருமே தெரியாது. பார்த்தது ஒன்று 4-5 பேர் தான் இருக்கும். அவங்க கம்பெனியில் அவ்வளோ டைட்டாக யாரும் விட மாட்டாங்க. வெளியில் இப்போ சென்சஸ் பார்த்தவங்களும் கமிட்டி வந்து அன்னோன் பீப்புளாக தான் இருக்கும். யாருமே இண்டஸ்ட்ரி ஆளுங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. வணக்கம், இது வாவ் தமிழா. திரையுலகத்தின் தற்போதைய அப்டேட்டுகள் பற்றி தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கூலி படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கு. அவர் எல்லாருக்கும் விரும்புகிற ஒரு கதாநாயகன் இருக்கும்போது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, வியாபார ரீதியில் ஒரு பிரச்சனை இருக்குது. வியாபார ரீதியில் என்னென்னா, ஃபேமிலிஸ் உள்ளே வர முடியாது. இப்போ பர்டிகுலராக மல்டிப்ளெக்ஸ் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ மல்டிப்ளெக்ஸ் ஸ்ட்ராங்காக என்ஃபோர்ஸ் பண்ணும்போது என்னன்னா, உள்ள குழந்தைங்களை கூட்டு வர முடியாது. சார், தலைவன் என்ற படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஒரு டிக்கெட் ஒருத்தர் வந்தார் வச்சுக்கலாம், டிக்கெட் வாங்க வந்தாருன்னா அவர் ஒரு டிக்கெட் வாங்கல, அவர் வாங்குறது 6 டிக்கெட்டு 8 டிக்கெட்டு 4 டிக்கெட் வாங்குறாரு. அப்போது ஒரு தியேட்டரில் கெப்பாசிட்டி 400 கெப்பாசிட்டி வச்சிங்களேன், அதில் ஒரு 60 பேர் 80 பேர் வந்து வாங்கினாலே போகிறோம், உங்களுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். ஏன்னா ஒருத்தரும் 6 டிக்கெட் பல்காக எடுப்பாங்க. ஏன்னா ஃபேமிலியோட தான் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. தலைவன் தலைவி அப்படி தலைவன் தலைவி படத்துக்கு எப்படி ஃபேமிலியோட பார்க்கணும், ரஜினி சார் படத்தை எப்படி பார்க்கணும் நினைப்பாங்க. எல்லா குழந்தை குட்டி கூட அம்மா அப்பா கூட தான் வந்து பார்க்கணும் நினைப்பாங்க. அப்போது ஒரு 10 டிக்கெட்டுன்னு ஒருத்தர் வருவாங்கன்னா, இப்போ குழந்தை குட்டி வர முடியாதுன்னா அவங்களால தியேட்டருக்கு வர முடியாது. ஏன்னா குழந்தை இல்லாமல் குழந்தை வந்து டிசப்பாயிண்ட் ஆகும்ல. எப்படி நீ ரஜினி சார் படத்தை வந்து என்ன விட்டு போவ நீ அப்படின்னு வந்ததுன்னா இவங்க என்ன பண்ணாங்க, சரி வேணா நான் போகல, நான் பார்க்கல, நீ மட்டும் நீ ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம், எதுக்கு நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா இந்த படைப்பு என்பது எனக்கு ஏ சர்டிஃபிகேட்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் உள்ள போக முடியாது குழந்தையோட அப்படின்னும் போது குழந்தைய விட்டுட்டு போகாத மனநிலை வரும்போது நிறைய ஃபேமிலி வர முடியாமல் போயிடுமேன்றது தான் ஷாக்கு. இப்போ ஆனால் அதனால பெருசாக பாதிக்கணும்னா யூத் வந்து பயங்கரமாக வந்துடுவாங்க சார். இப்போ ராயன் என்ற படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வரும்போது இதே தான் எல்லாம் பேச்சு இருந்தது. ஆனால் ராயன் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சதா இல்லையா? 150 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சு. காரணம் வந்து யூத் ஆடியன்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டாடினாங்க. பெரிய சக்ஸஸ். இதே சன் பிக்சர்ஸ் தான். அதே மாதிரி தான் இந்த படத்தை அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் இருக்கும்போது இந்த ஏ சர்டிஃபிகேட் வரது தவிர்க்க முடியாது. அதனால வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா யூத் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் அவங்க ஒத்துட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்றது 14ஆம் தேதி பிறகு தான் நம்ம பேச முடியும். இப்போதைக்கு நம்ம ப்ரீ ஜட்ஜ் பண்ண வேணாம். ஆனால் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுது, ஏன்னா நானே ஒரு ஃபேமிலியாக ஷாக் ஆனேன். ஒரு ஃபேமிலி மெம்பராக நான் எப்படிடா என்னடா இது ரஜினி சார் படத்துக்கு ஃபேமிலியை கூட்டு போக முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இல்லை, அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குது. இதே வந்து வெளியூரில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளே சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் அது தப்பு தானே. வெளியூரில் வந்து சின்ன ஊர்கள்லாம் வந்து ஏ சர்டிஃபிகேட் படத்தை இருந்தாலும் உள்ளே விட்டுருவாங்க, அந்த ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்துருவாங்கன்னா அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுது, அது என்ன மாதிரி ஒரு சொசைட்டியில் ஒரு தாக்கமாக இருக்கும்ல. அடுத்ததாக பல பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம்ல, ஏ சர்டிஃபிகேட் படத்தில் எப்படி குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அது பெரிய பிரச்சனையாக மாறுமா இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் ஒரு சின்ன நெருடலாக தான் இருக்குது, சின்ன ஒரு பிரச்சனையாக தான். இது வந்து மறுபரிசீலனை செய்யறதுக்கான இல்லை வாங்கிட்டாங்களே. சென்சஸ் சர்டிஃபிகேட்டில் ப்ராசஸ் புரிஞ்சுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏற்பாடு அதாவது ஒத்துக்க முடியாது அப்படின்னா நீங்கள் உடனே கேட்கலாம், எனக்கு ரிவைசிங் கமிட்டி கேட்கலாம். அந்த ரிவைசிங் கமிட்டி போய் அங்கேயும் ஏ வச்சோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இவங்க வந்து இந்த படைப்பில் பேசும்போதே அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏ சர்டிஃபிகேட்டில் வேணால் யூஏ வேணும்னா நிறைய கட்ஸ் கொடுப்பேன், இந்த கட்ஸுக்கு ஓகேனீங்கன்னா நான் வந்து யூஏக்கு வரேன் அப்படின்னா வானா, இந்த கட்ஸ் எல்லாம் கொடுத்தா படத்தினுடைய குவாலிட்டி குறைஞ்சிரும், அதனால் நான் ஏ ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணி தானே வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்ட பிறகு ரிவைசிங் அப்படி போக முடியாது. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு ரிவைசிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் பண்ண முடியாது. சேட்டலைட்டுக்காக ஒரு தடவை நீங்கள் போகலாம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு படைப்பாளியாக சொல்லுங்கள், இந்த படத்தில் வந்து அமீர் கான் நடிச்சிருக்காரு, சத்யராஜ், நாகார்ஜுனா, இன்னும் பலர் முக்கிய நாயகர்களும் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து
ரஜினியோட போர்ஷன் வந்து ஒரு இதுக்காக குறைஞ்சு போகுமோ அல்லது அவங்களுக்காக நீட்டிக்குமோ அப்படிங்கிற ஒரு கவலைப்படாதீங்க, சந்தேகம் வருது. 2 hour 50 minutes படம், அதனால அந்த பயம் அப்படியா? வேண்டாம் சார். இது எல்லா கேரக்டரோடும் ரஜினி சார் தான் சென்ட்ரல் கேரக்டர் இருக்க போறாரு. அமீர் கானுக்கும் ரஜினி சாருக்கும், சத்யராஜுக்கும் ரஜினி சாருக்கும் அப்படிதான் வரும், நாகார்ஜுன சாருக்கும் ரஜினி சாருக்கும் அப்படிதான் வரும். ஸோ எல்லாமே ரஜினி சாரை ஒட்டி தான் போகுமே தவிர, இப்போ நீங்க உதாரணம் எடுத்தீங்களா, விக்ரம் படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து கமல் சார் எத்தனை சீன்ல இருந்தாரு? 4 சீன் தான் இருந்தாரு. ஆனா அது கமல் சார் படம் எல்லாம் வந்ததா? நம்ம விக்ரம் படத்தை வந்து கமல் சார் படமா தான் பார்த்தோம். செகண்ட் ஹாஃப்ல தான் கமல் சார் வருவார் நிறைய இதுல. அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபாத் ஃபாசில், விஜய் சேதுபதி அவங்க பேர்ல தான் போயிட்டே இருக்கும். ஓகே, காலேஜ் ஜெயராம் இப்படி தான். ஆனா படத்துல அவர் இருந்தாரா இல்லையா? ஸோ அதுதான் வந்து திறமை, ஒரு டைரக்டரோட திறமை. அவர் சீன்ல இல்லைனாலும் அவர் இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். அது கடைசியில மக்கள் மத்தியில அது ஒரு இம்பாக்டாகவும் பண்ண முடியும். அதனால அந்த வரி வேண்டாம், அது எனக்கு வரியே இல்லை. அது படம் ஃபுல்லா ரஜினி சார் படம் தான், ரஜினி சார் படைப்பா தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு தயாரிப்பாளர் நீங்க சொல்லுங்க, இந்த படத்துடைய பட்ஜெட்டு அதுக்கப்புறம் கலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஜெயிலரை மிஞ்சுமா அப்படிங்கிறத சொல்ல சார். முடியுமா? இந்த படத்தோட பட்ஜெட் வந்து மிக பெருசு. இதுவரையும் தமிழ் சினிமாவில் இதுவரையும் யாரும் செலவு பண்ணாத ஒரு பட்ஜெட்ன்றது நான் கேரண்டியாக சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நாகார்ஜுன சார் இன்னும் கம்மியான காஸ்ட்டில் வர போகிறது இல்லை. உபேந்திராவுக்கு ஒரு காஸ்ட், நீங்கள் அமெரிக்கானுக்கு ஃப்ரீயெல்லாம் நடிக்க போகிறது இல்லை. எல்லாரும் யாராவது ஒரு காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரஜினி சாருக்கு என்ன பெரிய சம்பளமாக இருக்கும்? அவரே சொல்லிட்டாரு வந்து, லோகேஷ் கனகராஜ் என்னோட சம்பளம் 50 கோடின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இந்த படைப்புடைய பட்ஜெட் எவ்வளோ இருக்கலாம்? ஒரு 450 கோடி இருக்கலாமா, 500 கோடி இருக்கலாமான்றது ஒரு எஸ்டிமேட் தான். அது எக்ஸாக்ட் பட்ஜெட்ன்றதை அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து பார்ட் ஆஃப் சன் நெட்வொர்க் லிமிடெட். சன் நெட்வொர்க் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கடைசியில் டிக்ளேர் பண்ணுவாங்க எவ்வளோ காஸ்ட், எவ்வளோ ரெவன்யூ எல்லாம் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஜெயிலர் வந்து கலெக்ஷன் 600 கோடின்றது அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லேயே வந்துருச்சு. அவங்க பேலன்ஸ் ஷீட்லேயே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. 600 கோடி இந்த படம் கிராஸ் வசூல் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்தது, அவங்க டிக்ளேர் பண்ண நம்பர்லாம். அதனால் அந்த டைமில் வரும் நம்மளுக்கு, அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல நம்மளுக்கு வரும் பப்ளிஷ் ரிப்போர்ட்டில். இப்போ வராது நம்மளுக்கு. ஆனால் ஒரு 450-500 கோடின்றத ஈஸியாக நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இந்த படம் இவ்வளோ பட்ஜெட் ஆயிருக்கும். ஏன்னா ரஜினி சாருக்கு ஒரு 200 கோடி வச்சுங்களேன், கணக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா அது மினிமமாக 400-450 கோடி பட்ஜெட் வந்திருக்கும். இப்போ வருமானமாக என்ன வரும்ன்றதை நம்மளால் இப்போ கணிக்க முடியாது. என்னன்னா, தமிழ்நாடு வந்து அவங்க ஓனாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க த்ரூ ரெட் ஜெயின் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு தான் மிகப்பெரிய ரெவன்யூ. அப்படி இருக்கிற பிஸ்னஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அதுபடி தான் அவங்க பண்ண போகிறாங்க. அப்போ நம்மளால் இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ இந்த படம் கலெக்ட் பண்ண சொல்ல முடியாது. கர்நாடகா விற்றுருக்காங்க, கேரளா விற்றுருக்காங்க, ஓவர்சீஸ் விற்றுருக்காங்க. நார்த் இந்தியா இன்னும் விற்கல, எதுவும் டைப் பண்ணல. ஓவர்சீஸ் பண்ணியாச்சு. இப்போ தெலுங்கு, ஆந்திரா பண்ணிட்டாங்க. இப்போ இது மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. தமிழ்நாடு எப்படி பண்ணுதோ அதை வச்சு தான் பண்ண முடியும். சேட்டலைட் அவங்க விற்கல, சேட்டலைட் அவங்ககிட்ட தான் இருக்கும். டிஜிட்டல் மட்டும் தான் விற்றுருக்காங்க. இப்போ எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ முக்கியமான ரைட்ஸ் எதுவுமே விற்கல, சேட்டலைட் விற்கல, ஏன்னா விற்க மாட்டாங்க, அது அவங்களோட கம்பெனி படம். அடுத்ததாக வந்து தியேட்டர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஓன் ரிலீஸ் தான் பண்ணுறாங்க. அப்போ யார் எந்த பேசிஸில் நீங்கள் வந்து இவ்வளோ படம் வருமானம் வரும்னு சொல்கிறீங்க? யாராவது சொல்கிறாங்கன்னா யூடியூப்ல சொல்லும்போது நான் சொல்லுவேன், எங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வியாபாரம் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஓவர்சீஸு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா. அப்போ நார்த் இந்தியா கூட ஒன்றும் விற்கல, தமிழ்நாடு அவங்க விற்க போகிறது இல்லை, இது விற்க போகிறது இல்லை, சேட்டலைட் விற்க போகிறது இல்லை. எந்த பேஸில் ரெவன்யூ அரேஞ்ச் பண்ணுறீங்க? இதெல்லாம் முக்கியமான ரைட்ஸு. இதெல்லாம் எவ்வளோ ரெவன்யூ வருதோ அதை பொறுத்து தான் இந்த படத்துடைய ஓவரால் ரெவன்யூ நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை வந்து சன் பிக்சர்ஸ் அப்புறமா ரிவீல் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நான் சொல்லுவேன், ஒரு வெற்றிகரமான படமாக இருக்கும். என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, ஏ சர்டிஃபிகேட் வரதுக்கு முன்னாடி வரையும் அது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறும் தான் நான் வந்து நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபேமிலியாக வந்து படத்தை பார்த்துட்டு இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்னா, ஒரு இதுவரையும் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருக்கிறது 2.0 615 கோடி 217 கோடின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இந்த படம் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். இப்போ வந்து என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வரும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இது வந்து ஃபேமிலி உள்ளே விட மாட்டாங்களா, இல்லை ஃபேமிலி உள்ளே விடுவாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் நம்மளால சொல்ல முடியும். இது எல்லாமே பார்த்தாங்கன்னா இண்டஸ்ட்ரிட்டாக மாறிடும். இல்லை ஒன்லி யூத்து தான் பார்க்க போகிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிட்டாக மாறுமா, இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல, பார்ப்போம். விஷுவலாக உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது படத்துக்கு? இல்லை, எனக்கு இன்னும் ரிப்போர்ட் யாரும் சொல்லலை. ஏன்னா இந்த படத்தை யாருமே பார்க்கல, யாருமே தெரியாது. பார்த்தது ஒன்று 4-5 பேர் தான் இருக்கும். அவங்க கம்பெனியில் அவ்வளோ டைட்டாக யாரும் விட மாட்டாங்க. வெளியில் இப்போ சென்சஸ் பார்த்தவங்களும் கமிட்டி வந்து அன்னோன் பீப்புளாக தான் இருக்கும். யாருமே இண்டஸ்ட்ரி ஆளுங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. சென்சர் கமிட்டி வந்து இந்த மாதிரி பெரிய படம் வரும்போது இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஆளுங்களாம் சென்சருக்கு வர மாட்டாங்க. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். அதாவது என்ன பண்ணுவாங்க, இலக்கியவாதிகள் யாரெல்லாம் வெளியில் உலகத்துக்கு கான்ட்ராக்டில் அவங்க தான் பார்க்க வைப்பாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி ஆளாக இருந்தால் வெளில போய் சொல்லிடுவாங்க, நான் படம் பார்த்தேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு பெருமை இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னு சொல்லிட்டு. அதனால சென்சரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படம் வந்ததுன்னா டப்புன்னு வந்து இண்டஸ்ட்ரி ஆளுங்களை அப்படியே ஒதுக்கிடுவாங்க. யாருமே இண்டஸ்ட்ரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க கமிட்டியில், ஆனால் அவங்கள உள்ள விட மாட்டாங்க. உள்ள விடாமல் வெளியாளுங்களை விட்டு படத்தை பார்க்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இது என்ன மாதிரி படைப்பாக வருதுன்றது நமக்கு தெரியாது. இன்றைக்கி ட்ரெய்லர் வருது, நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 2 ஆகஸ்ட் ஈவினிங் ட்ரெய்லர் வந்தவுடனே நம்மளுக்கு ஒரு படைப்பாக எப்படி இருக்குன்னு நம்ம பேசலாம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.